சிறுபார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருபார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு தினமும் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, நம்ம நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு, நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிற முழுமையான விஷயத்த நம்ம இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். 19/6/2017 ஆனி மாசம் 5ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். மதியம் 1:21 பின்பு அஸ்வினி. இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம் ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. தேவகோட்டை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திரு உற்சவம். சுபமுகூர்த்த தினமான இன்று நீர் திதி பார்த்தல்னா தசமின்னு சொல்லுவா. ரொம்ப விசேஷகரமான திதி. இந்த திதியில என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ அத்தனை காரியம் கைகூடி வரும். பொதுவா இந்த திதியில எந்த காரியங்கள் பண்ணாலும் வெற்றிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். நட்சத்திரத்திலேயே கடைசி நட்சத்திரமான ரேவதி புதன் குழந்தைகளுக்கு படிப்புக்கு ரொம்ப விசேஷமானது. குழந்தைகள் படிப்புக்கு முன்னேற்றம் தரக்கூடியது. இந்த நாளன்னைக்கு குழந்தைகளுடைய எதிர்கால படிப்பை பற்றி சிந்தனை பண்றதும் அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிறதும் நல்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய அதிபதி புதனும் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய அதிபதி குருவும் இருக்கங்காட்டி நினைச்ச காரியங்கள் கைகூடக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. என்ன நேயர்களே, இன்றைய நட்சத்திரத்துக்கு உண்டான சிறப்புகளும் திதிக்குண்டான சிறப்புகளும் பத்தி பார்த்தோம். மேலும் உங்க ராசி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதம், பரணி நட்சத்திரத்துல 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சின்ன விஷயிலும் நல்ல உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். யதார்த்தமா இருக்கும் பொழுது செலவுகள் அதிகமா இருக்கக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நண்பரை சந்திக்கிறதுக்கு உண்டானதாகவும் அவருக்கு தேவையான சௌகரியத்தெல்லாம் பண்ணி கொடுப்பேன். அவரை ரிசீவ் பண்றதுல இருந்து திருப்பி அனுப்புற வரைக்கும் கூட இருந்து எல்லா காரியத்தையும் கச்சிதமா முடிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளை பெற முடியும். பிறருடைய காரியம் அப்படின்னு சொன்னா முன்னின்று நீங்க நடத்தி கொடுப்பீங்க. உங்களுடைய காரியம்னா யாரும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவா இருந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து செய்யறது, குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தை எடுத்து செய்யறது, மாமியார் வீட்டுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து செய்யறது, அம்மா வீட்டுக்கு தேவையான விஷயத்தை எடுத்து செய்யறதுங்கிற ரொம்ப கண்ணும் கருத்துமாக பெண்கள் கவனித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற முடியும். இது மேஷராசிக்குண்டான தன்மை. ஆனா யதார்த்தமான சில நேரங்கள்ல உங்களுக்கு தோன்றக்கூடிய கோபமும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் மற்றவங்களுக்கு அது படும் பொழுது சில மன சங்கடங்களை கொண்டு வந்து கொடுக்கலாம். அஷ்டம சனியினால இருக்கும் பொழுது சில விஷயங்கள் மன வேதனையை கொடுக்கும். இருப்பினும் இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகளை அதெல்லாம் பைபாஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு போறதுக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். மேலும் இன்றைய தினத்துல வியாபாரிகளுக்கு உன்னத பலன்களை கொடுக்கும். திருமண காரியம் சகோதரருக்கு அல்லது தனக்கு உண்டான விஷயத்தை பார்க்கும்போது வெற்றிகரமான செய்திகள் வந்து சேரும். அதுவும் பெற்றோர்கள் மூலமாக. நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நின்று எல்லாம் பண்ணி கொடுப்பேன். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, அமோகமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், ரோஹிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு எதையும் சாதாரணமாக நினைக்காம பெரிய விஷயமா எடுத்து செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மேலும் சின்ன முயற்சிகள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். நிறைய உழைப்பீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லைன்னு சில நேரங்கள்ல வருத்தமும் படுவேன். நண்பருக்காக செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இதை செஞ்சுட்டேன்னு சொல்லி காமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நல்லது பேசி செய்யும் பொழுது கூட அவங்களுக்கு எதிர்மறையா செய்துட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள் தோன்றி நிற்கும்.
மேலும் பரீட்சையில குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும். முயற்சி எடுத்த விஷயங்கள் நல்ல லாபகரமா இருக்கும். அரசாங்க சம்பந்தமான உத்தியோகம் எதிர்பார்க்கிறவளுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாக இருந்துருக்கும். திருமணம் ரொம்ப லேட்டா எடுத்து தடங்களா எடுத்து நினைக்கிறவாளுக்கு கைகூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப சுமைகளை எடுத்து தன் மேல வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த சுமைகள் மூலமாக சில மன திருப்தியை கொடுக்கறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்ப்பான் தும்பிக்கையாழ்வார் விநாயக பெருமான். மிதுன ராசி நேயர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல 3-4 பாதங்கள், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு திடீர் லாபம் திடீர் நஷ்டங்கள் யதார்த்தமா மாறி மாறி வரும். இந்த சமயம் நன்னா சம்பாதிச்சுட்டேன்னு நினைக்கும் போது அடுத்த சமயம் அதுவே அப்படியே விரயமாக உண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம் மாற்றலாம், வீடு மாற்றலாம்னு ஒண்ணு யோசிக்கும் பொழுது நம்ம நல்லது செஞ்சாலும் மத்தவா சொல்ல மாட்டேங்கிறாளே, வீட்டுல நம்ம மாத்தலான்னா அவ வேற பேசுறா, நம்ம வேண்டான்னு சொன்னா சரின்னு சொல்றா. இந்த மாதிரி பல யோசனைகள் மனசுல தோன்றிண்டே இருந்துட்டு இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் குடும்பத்தை சார்ந்தே சில விஷயங்கள் எடுத்து வைப்பே செய்வீங்க. சின்னதா சேர்த்து வச்சுட்டு இருக்கிறது கூட சில நேரங்கள்ல பேர் புகழ் அந்தஸ்துக்காகவும் உங்க பெருமைகளை காண்பிக்கிறதுக்கு வேண்டவும் விரயங்கள் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியுது. மேலும் இன்றைய தினத்தை திருமண காரியங்கள் கைகூடறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெறுது. மேல் அதிகாரியின் மூலமான சில இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு நல்ல பாலன்களை கொடுக்கறதாகவும் மேலும் நல்ல சிறந்த ஒரு வழிகாட்டுதலை இருக்கிறதாகவும் இருந்துட்டு இருக்கும். மேலும் நீங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அவர்களுக்கு பாராட்டுதலை பெற முடிகிறது. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு உன்னத பலன்களை தரும். கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல திடீர் பிரயாணங்கள் பண்ணறதுக்குண்டான வாய்ப்புகள் பெற முடியும். அப்படியே திடீர் பிரயாணம் பண்ணும்போது அதுல கவனமா இருக்கிறது விசேஷ பலன்கள் உண்டு. தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்க நண்பர்கள் மூலமான சில சாதகமான விஷயங்கள் வந்தாலும் அவர்களுக்கு முதல் சாதகத்தை பிடித்து விட்டு அப்புறம் உங்களுக்கு சாதகமா சொல்லுவாங்க. மேலும் நல்லதை யோசிச்சு அடுத்த நிலைக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சாதாரணமா SSLC படிச்சவாளுக்கு 12th படிக்கிறது, 12th படிச்சவாளுக்கு டிப்ளமோ படிச்சவாளுக்கு டிகிரி படிச்சவாளுக்கு மாஸ்டர்ஸ் படிச்சவாளுக்கு PhDயும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடிகிறது. மேலும் பெண்களுக்கு வைராகியத்துடன் அடுத்த நிலைக்கு போகும். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டேன், ஏன் சார்பா தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிலைக்கு போக முடியாது. முயற்சித்த காரியங்கள் வெற்றிகளை கொடுக்கும். வெளியூர்ல தங்கிண்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் எதிர்பார்க்கவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணவரவுகள் இன்னைக்கு வந்து சேரக்குண்டானதாக இருக்கும். மன கஷ்டப்பட்டுன்ற விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் துணை நிற்பான் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மகத்தில் 4 பாதங்கள், பூரத்தில் 4 பாதங்கள், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த ஒரு காரியத்தை ஈடுபட்டாலும் நல்லா ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணி இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமை பெற முடியும்னு சொல்லலாம். உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு பிரயாணங்களை குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பூர நட்சத்திரத்துல இருக்கிறவருக்கு மேல எதையும் சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமை பெறும். மக நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு பிறரோட கம்பேர் பண்ண இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், வாழ்க்கையில நல்ல முன்னேறணும்னு சொல்லி எதிர்பார்க்கறதுக்கு உண்டான தன்மைகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். குழந்தைகளுடைய படிப்புல முழுமையா கவனம் செலுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. மேலும் திடீர் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதை பேசி தீர்த்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகளும் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில இருக்கு. நண்பர்கள் வட்டம் பெருமையான பேசக்கூடிய தன்மை அளவுக்கு தான் நடந்து பேல். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிற ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு பயத்தை போர்க்கும் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து சாதிக்கிறதுல வல்லமையா இருப்பான். அதுவும் பொது விஷயத்துல கலந்து கொள்றதுக்கு உண்டான சுவாரஸ்யமே அவளுக்கு தனியா இருந்துட்டு இருக்கும். மேலும் அரசியல் ஈடுபடுறது, பொதுவான விஷயங்கள் ஈடுபடுறது, கோயில் காரியங்கள் ஈடுபடுறது, மற்றவாளுடைய காரியங்கள் ஈடுபட்டு அதை பேசி சரி பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடிகிறது. பிரிந்த தம்பதியினர்லாம் ஒன்று கூடக்குண்டான வாய்ப்புகளை பெற முடியும். குழந்தைகளுடைய நலன்ல முழுமையா அக்கறை செலுத்தக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. யதார்த்தமா பேசக்கூடிய விஷயம் பிற கேலி பண்றதா மாறக்குண்டான தன்மைகள் உண்டு. அதனால பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. உங்களுக்கு உண்டான தேவையான பொருட்கள் ரொம்ப நாளா மனசுல நினைச்சுட்டு இருக்கேன், அது வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அந்த காரியத்தை வாங்கி சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு.
வேலை வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு பிறருடைய ரெஃபரன்ஸ் மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம், ஊரு மாற்றம், மாற்றங்களுக்கு உண்டான சிறப்பான தினம்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி நேயர்களே, சித்திர நட்சத்திரத்துல 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதம், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பிறர் மூலமான காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமையை படைத்தவராக இருந்திருப்பீர். எதையும் நகைச்சுவையா எடுத்துக்கொள்ளக்கூடிய மனோபக்குவங்கள் கொண்டதா இருந்திருப்பீங்க. எதையும் ரொம்ப அழகா அதை திட்டம் தீட்டி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில், ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண முடியும். ஆசிரியர் பெருமக்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் சொல்லலாம். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பரீட்சையில நல்ல லாபகரமான செய்திகள் வந்து சேரத்துக்கு உண்டானோம். பிரயாணங்கள்ல வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரொம்ப நாள் சந்திக்காத சிலரை சந்திக்கிறதுக்கு உண்டான தன்மைகள், திடீர் ஆலய பிரயாணம், மேலும் பரிகார காரியங்களுக்கு போடுறது, அதே மாதிரி பரிகார விஷயங்களுக்கு போறது, குலதெய்வ வழிபாடு பண்றது, ரொம்ப தூரமா போய் குடும்பத்தோட சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்களை செய்யக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல சில பாராட்டுதலும் பெற முடியும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும். விருச்சிகராசி என்பவர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதமும், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்ட நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு ரொம்ப அழகா குடும்பத்தை ஹேண்டில் பண்ணி அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பிறர் பிரச்சனைக்கு வந்தாலும் வா பாட்டுக்க இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம், நம்மளுடைய கடமையை செஞ்சாலே நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இப்படி இருந்து செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல மற்றவா பேசுறது மனக்குழப்புகளாக இருந்தாலும் அதையும் சமாளித்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். குறிப்பா அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். கேட்ட நட்சத்திரத்தை பிறந்தவா இதை சாதிச்சே ஆகணுங்கிற எண்ணங்கள், மேல் முயற்சி பண்ணி இந்த காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரத்துல போறவங்களுக்கு மேலும் விருச்சிக ராசியில விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்க மனசு திருப்தியா இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்கள்ல இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் தோன்றக்குண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுர் ராசி என்பவர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதம், பூராட நட்சத்திரத்துல 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல லாபம், சில நேரங்கள்ல சில விரயங்களும் ஏற்படுறதுக்கு உண்டான தன்மைகள் உண்டு. திடீர்னு நம்ம வேலை வாய்ப்பு இருந்துட்டு இருப்போம், திடீர்னு வேலை இல்லைன்னு சொல்லும் போது அது மன சங்கடத்தை தரும்னு சொல்லலாம். இந்த மாதிரி வேலை வாய்ப்புல மன சங்கடங்கள் அடிக்கடி வரலாம். மேலும் முயற்சிகள் வெற்றி கொண்டு அடுத்த நிலை உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. இன்னொரு அடுத்த நிலை பெரிய நிலையாக இருக்கக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடியதாகவும், பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து மாறுதல் கிடைக்கிறதுக்கு உண்டான தன்மைகளும், பிரிந்தவர்கள் ஒற்றுமையா சேர்றதுக்கும், புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கிறவாளுக்கு தெய்வாம்சத்துல புத்திரஸ்தானங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் புதுசா திருமணமானவங்க வெளியூர் போயிட்டு வருது, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போறது, சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போனோம் அவ நல்லா உபசரிக்கிறது, இது போன்ற சந்தோஷமான நிலைகள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லலாம். வெளிநாடு பிரயாணம் போனோம்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. 7.5 சனியினால சில தடங்கள் இருக்கிறவங்களுக்கு தடங்களை முயற்சி செய்து வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதம், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேலும் அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல பிரயாணம் பண்ணி காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான வல்லமையை பெற முடியும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள், குழந்தைகளுக்கு பேர்லயோ, அம்மா பேர்லயோ, மனைவியின் பேர்லயோ பொருட்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். மேலும் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தெய்வீக சிந்தனைகள் நிறைய தோன்றிட்டு இருக்கக்கூடிய தன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமா இருந்த நாட்டி வேலை வாய்ப்புகள் கை கூடுறதா இருந்துட்டு இருக்கும். வேலை வாய்ப்புல இருந்த பிரச்சனை தொந்தரவு கொடுத்தவாள்லாம் உங்களுக்கு சாதகமா பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடிகிறது. மேலும் வழக்குகள் இருப்பாளுக்கு வழக்குகள்ல ஜெயித்து காக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு உன்னத பலன்களை தரும். கும்பராசி அன்பர்களே,
அவிட்டத்தில் 3-4 பாதங்களும், சதயத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல சில விஷயங்கள் லாபகமாகவும் சில விஷயங்கள் லாபத்துக்கு குறைவாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இங்கேருந்து தூரமா போய் ஒருத்தரை சந்திக்கலாம் பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் இல்லாத சுரூபங்களும் இருக்கலாம். அல்லது இங்கேருந்து போய் அந்த காரியத்தை சாதிக்க நினைச்சிட்டு பாதியிலேயே திரும்பி வரத்துக்கு உண்டான தன்மைகளும் ஏற்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது இரட்டிப்பு விதமான தன்மைகள் லாப நஷ்டமும் ஏற்படுத்தக்கூடியதான் இருக்கும். எது எது நடக்கலையோ அதெல்லாம் பெருசா நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த காரியத்துல வெற்றி இல்லைன்னு தெரியும். எது நடந்திருக்கோ அது உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். மேலும் திருமண காரியங்கள் வெற்றிகரமா இருந்துட்டு இருக்கும். வருங்காலத்துல இடம், வீடு, பொருள், வாகனம் வாங்கணுங்கிற விஷயத்தை நோக்கி சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கூடி வரும்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு ரீதியாக இடமாற்றங்கள், மேல் புதிய வேலை வாய்ப்புகள் தேடுதல், புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள் செய்தல், நம்ம கல்யாணத்துக்காக நம்மளே சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணங்களும் அடிக்கடி கும்பராசி நேயர்களுக்கு தோணும். சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிறரை பேசி சமாளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பெற முடியும். மேலும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேலையில் இருக்கக்கூடிய இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் கூடி வரலாம். மேலும் புதிய வேலை வாய்ப்புகள் தேடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிதம்பரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு உன்னதமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதியில் 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு வியாபாரிகளுக்கு அமோகமா இருக்கு. காலை முதல் பிரச்சனை இருக்கிறவாளுக்கு மத்தியத்திற்கு மேல் அது சுமூகமா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். யார்ட்டையே யதார்த்தமா வாக்கு கொடுத்தா அது சரியா காப்பாற்ற முடியாது, நேர காலத்தை சரியா காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். பொதுவா எழுத்து விஷயங்கள் மூலமாக ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஒரு பத்திரங்கள் எழுதும் பொழுதோ இல்ல பத்திரத்தில் கையெழுத்து போடும்போது இது நமக்கு சரியானதா, சரியா எழுதியிருக்காங்க 1க்கு 2 முறை பார்த்துக்கிறது. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இருக்கும்போது அதே மாதிரி பார்த்து செயல்படுறது நல்லது. உங்களுக்கு தேவையான பொருட்களை, சில விஷயங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கூட இன்னைக்கு கையில கொடுத்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும். திடீர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் தோன்றி வரும். யதார்த்தமா பிறர் பேசும் பொழுது தப்பா பேசிடுவாளோ, தப்பா நினைச்சிடுவாளோன்னு சொல்றதுக்காகவே அதுக்காகவே நீங்க வாழ்க்கை நெறிகளை ரொம்ப கடைபிடிப்பீங்க. மேலும் புதிய வாகனங்கள் வாங்குறது, புதிய இடங்கள் வாங்குறது, வேலை இல்லாதவாளுக்கு புதிய வேலைகள் கிடைக்கிறது, புதிய தொழில் பத்தி சிந்தித்து இந்த சிந்தித்த தொழில் நடக்கவே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் காரியங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கிரக நிலைகளும் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. என்ன நேயர்களே, 12 ராசிகள் 27 நட்சத்திர பலன்களை பத்தி பார்த்தோம். மேலும் இன்றைய ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் என்கிட்ட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வெளியில கேட்கும்போது, சாமி அபசகுணமா ஏதாவது நடக்கும் பொழுது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, மனசு கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கேன், அதையவே மனசுல நினைச்சுட்டு இருக்கனே அப்படின்னு சொன்னான். கோயில்ல விளக்கு கீழே விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுதோ அல்லது நம்ம எதிர்பாராத சுவாமியை கும்பிடும் போது நம்ம அந்த விளக்கணையிறது, திடீர்னு கோயிலுக்கு போகும்போது நட சாத்தி இருக்கிறது, இதெல்லாம் தப்பா இருக்கே, எனக்கு என்ன பண்றது, பயமாவே இருக்கு. முந்தியெல்லாம் ரெகுலரா நான் கோயிலுக்கு போயிட்டு இருப்பேன், இப்ப என்னால கோயிலுக்கு கூட ரெகுலரா போக முடியல, அதுவே ஒரு பெரிய அஜ்ஞானமா இருந்துட்டு இருக்கு. சரி, நான் ரொம்ப சுத்தமா இருப்பேன், நான் எங்க ஆத்துல அவாலாம் சுத்தமா இருக்கிறது கிடையாது, நிறைய மாமிசம் உண்டா, அதனாலேயே நான் கோயிலுக்கு போக முடியறது கிடையாது. இது போன்ற நிறைய விஷயங்கள்னால லாக் ஆயிருக்கே, என்ன பண்றது அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்கிறவா நிறைய இருக்கா. இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தீர்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும்னு சொல்லுவா. இயமம் நியமம் அப்படின்னு சொல்லுவா. முதல்ல பூஜையில பார்த்துட்டேன்னா சாஸ்திரத்துல இயமத்தை நிறைய கடைபிடிக்கணும், நியமத்தையும் நிறைய கடைபிடிக்கணும். இப்படித்தான் இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் திட்டம் தீட்டணும், அதுக்கப்புறம் இப்படித்தான் இருக்க முடியுங்கிற தன்மைகள்ல நம்ம அந்த பாதையில போறத வழக்கமா எடுத்துக்கணும். சரி, தடங்கள் விட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்மளுடைய ரிஷிகளும் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லயும் எதை பண்ணினா அந்த தடங்கள் கிளியர் ஆகுங்கிறத ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா போக போக ரொம்ப சுலபமான விஷயம் சொல்லுவா. எப்படி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, சாதாரணமா ஓடின்னு இருக்கா அப்படின்னு கேட்டு அவ ஓடிட்டு இருக்கான்னு பேரு. இதுவே அந்த ஓட்டத்துல பிராக்டிஸ் பண்ணி அதையவே பயிற்சி பண்ணி சரியா ஓடும் போது அவர் பேர் ரன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமா பாடின்னு இருந்தா அவர் பேருக்கு பாட்டு பாடுறார் அப்படின்னு சொல்லுவா. இதுவே கரெக்டா பாட்டு பாடி பாட்டெல்லாம் கத்துக்கிண்டு ஸ்வரத்தெல்லாம் கத்துட்டு போற அவர் பேர் சிங்கர் அப்படின்னு சொல்லுவா. இதுவே டான்ஸ் ஆடின்னு இருந்ததுன்னா சாதாரணமா பாரு இங்கேயும் இங்கேயும் கையை தூக்கி ஆடின்னு இருக்கான்னு சொல்லுவா. இதையே முறையா பயிற்சி எடுத்து முறையா சரி பண்ணோம்னா அவருக்கு பேர் டான்சர்னு பேரு. இந்த மாதிரி தான்
எல்லாதொரு விஷயத்துக்கும் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அது சாதாரணமாகவும் அதை கற்றுக்கொண்டு புலமை பெறும் பொழுது அதற்குரியவராக நம்ம மாறுறது வழக்கமா இருக்கும். பக்தி சாஸ்திரங்களும் அப்படித்தான். நாமதேயம் அப்படின்னு சொல்லுவா. உலகத்துல எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் போதும், சுவாமியினுடைய நாமகரணம் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு மந்திரங்கள்லாம் பெருசா தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இறைவனுடைய பேரை மனசுல உச்சரித்தாலே போதும்னு சொல்லுவா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது சுவாமியினுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுடலாம். சுவாமியினுடைய நாமத்தை சொல்ல 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 தானா அது உங்களுக்கு கோயில் வரைக்கும் கொண்டு போயிடும். கோயிலுக்கு நிதன போக 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 மன சஞ்சலங்கள் ஒரே முட்டா குறையும். உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு சுற்றி வந்துடும், நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை விட்டு போயிடும். பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது. பெரிய பாதிப்புகள் வராதுனாலே நம்ம 4 பேருக்கு உதவி செய்ய முடியும். இதுதான் அதனுடைய மேஜிக். ஆக நம்ம சுவாமியினுடைய நாமகரணத்தை விடாது பிரார்த்தனை பண்ணோம். நாராயண 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 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்றவா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிருஷ்ணநாமத்தை ஜபிக்கிறவா. முருகா 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 மனமுருக வேண்டவா முருகநாமத்தை சொல்றவா. அதே போன்று பார்த்துட்டோம்னா பாண்டுரங்கா 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 மனசுல பாண்டுரங்கரை பிரார்த்தனை பண்றவா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி அம்பியை பிரார்த்தனை பண்ணுவா. மகாலட்சுமி நம லக்ஷ்மி தேவியை பிரார்த்தனை பண்றவா. நம சிவாய சிவம் பேரை சொல்றவா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர எம்பெருமான பிரார்த்தனை பண்றவா. இது போன்ற எல்லா நாமங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி அதி உன்னதமான சக்தி. அது உங்களையும் மாற்றும், உங்க ஆத்துல இருக்கிறவாளையும் மாற்றும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நல்ல சக்தியை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். உலகத்துல எது நிறைய இருக்கோ இல்லையோ நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைன்னு ஒவ்வொரு இடத்துல போகும்போது கேட்கறதுக்கு ஒரே விஷயம் சுவாமியினுடைய நாம சங்கீர்த்தனம் சொல்லலாம். அப்பேற்பட்ட விசேஷங்கள் கொண்ட நாம சங்கீர்த்தனத்தை பத்தி இன்றைய ஆன்மீக தகவல்ல பார்த்தோம். மேலும் நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கவா, இதை அப்படியே கடைபிடிக்கிறவா, மற்றவாளுக்கு சொல்லிக் கொடுக்கிறவாளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனை செந்திரு மகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.